எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே ஏய் அனுக்கு காஃபி போட்டு கொடு. எனக்கா மாமா எப்பவுமே இப்படிதானா? எப்படி இறங்குனதும் குடுகுடுன்னு ஒரே ஓட்டமா வீட்டுக்குள்ள ஓடிட்டாரு. நீ வேற எப்பவும் கார்ல இருந்து இறங்குனதும் நான் அவர் கைய பிடிச்சிட்டு தான் வரணும், இல்லனா டென்ஷன் ஆயிடுவாரு. அவர் கைய பிடிச்சிட்டே தான் உள்ள போகணும். இன்னைக்கு நீ கூட வந்ததுனால அவர் கோவத்துல காஃபி போட்டு கொடுன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த விஸ்வாமித்திரர் மயக்கிய ரகசியம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு? இல்ல நானும் இதை என் மன வாழ்க்கையில யூஸ் பண்ணிப்பேன்ல. அனு, அது ஒரு தனி கலடி. அது உன்ன மாதிரி சிறுசங்களுக்குலாம் வராது. என்ன புரிஞ்சுதா? ஏய் என்ன என் பிட்டே எனக்கே போடுறியா? சரி வா. ஹாய் அத்தை, எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இருக்கேன். ஏய் அனு, அக்கா அக்கா எப்படி இருக்க? போக்கா, நான் உன் மேல கோவமா இருக்கேன். ஏன்? அம்மாவும் அப்பாவும் இவ்ளோ ஆசையா உங்க 2 பேரையும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தாங்க. நீயே வரமாட்டேன்னு சொன்ன. அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு தெரியுமா? அப்பா தான் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாரு. ஏ அனு, இப்ப எதுக்கு முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்க? இதுக்கு தான் நீ அங்க இருந்து வந்தியா? ஐயோ, நான் இங்க வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். இந்த சக்தி எடுத்துக்கோ. எதுக்குடி ஸ்வீட்? நீ முதல்ல எடு, நான் சொல்றேன். மீனாட்சி அக்கா, நீயும் ஸ்வீட் எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம். சாரிக்கா, உன்னை அப்படி பேசினதுக்கு சாரி. அதான் சாரி சொல்லிட்டல. ப்ளீஸ் ஸ்வீட் எடுத்துக்கோ. போதுமா? ஏய் மாமா ஒரு நிமிஷம், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டா? அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். ஏங்க எடுத்துக்கோங்க. ஏய் மாமா எடுத்துக்கோங்க மாமா. அம்மா இப்ப எதுக்கு ஸ்வீட்லாம் கொடுக்குற? சொல்றேன், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலையா? ஹேய், வேலை கிடைச்சிச்சா? இவளுக்கெல்லாம் எந்த லூசு பைய வேலை கொடுத்தான்? அவெல்லாம் கம்பெனி நடத்துறதுக்கே லாய்க்கு இல்லாதவன். ஹே அனு, சூப்பர் டி. இனிமே அப்பாவுக்கு கொஞ்சம் பாரம் குறைய ஆரம்பிச்சிரும். சக்தி சம்பாதிச்சு அப்பாவோட பாரத்தை குறைச்சா, இப்ப நீயும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட. ஆமா அனு, எந்த கம்பெனி? ஆபீஸ் எங்க இருக்கு? உன்னெல்லாம் ஒருத்தன் வேலைக்கு எடுக்கிறானா அவன் சரியான கூமட்டியா தான் இருப்பான். ஐயோ அக்கா, மாமாவை அப்படிலாம் திட்டாத. மாமாவா? ஏய் இப்ப நீ என்ன சொன்ன? என்னை பத்தி ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. அது நான் உங்க கம்பெனில தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என் கம்பெனிலயா? ஆமா மாமா. அக்கா இது ஒரு நிமிஷம் புடிங்க. இந்தாங்க அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் பாருங்க. அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் பாக்குறேன். ஏங்க, நீங்க தாங்க சைன் போட்டு கொடுத்திருக்கீங்க. என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் ஏன் சைனா குடு. ஆமா ஏன் சைனா. ரந்தீர் இப்படி பண்ணிட்டியாடா. எங்க இது மட்டும் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. தலை மேல? அனு எப்படி இது? இவ தங்கச்சி தானே நீ? ஆமா. இப்படி ஏங்க இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அனு ஆல் தி பெஸ்ட்.
தேங்க்ஸ் மாமா. கொடுங்க. உங்க குழந்தையாருக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா அதையே பாத்துட்டு இருக்கீங்க. இந்தா அனு, இத எடுத்துட்டு போய் அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. முடிஞ்ச கோயிலுக்கு போயிட்டு வா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன வந்ததுல இருந்து அனுப்புறதுலயே இருக்க? மாமா எனக்கு காஃபி போட்டு கொடுக்க சொன்னார்ல, நீ தான் காஃபி கொடுக்கல. அக்கா நீயாச்சும் உன் கையால காஃபி போட்டு கொடுக்கா. மாமா நீங்க சொன்னீங்க தானே? ஆமா நான் தான் சொன்னேன். மீனாட்சி அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொடுங்க. நீ சாப்பிட்டு போமா. ஓகே மாமா. நான் சிவா. சரி சரி அத்தை, உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரவா? வேண்டாமா, இப்பதான் சாப்பிட்டேன். சரிங்க அத்தை, நீ வா. வா. அம்மாடியே, இந்த 2 மூதேவிங்களும் வெளியில துரத்தலான்னு பார்த்தா இப்ப இன்னொரு மூதேவியும் உள்ள வந்து ஒட்டிக்குது. நல்ல வேளை உனக்கு இன்னொரு பையன் இல்ல. இருந்திருந்தா அவனையே இந்த பிச்சைக்கார கும்பலு அனுவுக்கு கட்டி வச்சிருப்பாங்க. இன்னும் அந்த வீட்டுல மிச்சம் இருக்கிறது அந்த கடைசி பொண்ணு துர்கா மட்டும்தான். அவ படிச்சிட்டு இருக்கா. இல்லன்னா அவளும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பா. சுபத்ரா, எனக்கு என்னமோ இந்த சக்தி நம்ம சிவாவை வசியம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேமா. அதனாலதான் சிவா இப்படி எல்லாம் ஆடுறான். சுபத்ரா பாத்து சுபத்ரா, நாம ஒரு அடி எடுத்து வச்சா அந்த சக்தி 4 அடி எடுத்து வைக்கிறா. பாத்துக்கமா பாத்துக்கோ. குடும்பமே இங்க வந்து செட்டில் ஆக பாக்குறாங்களா? விடக்கூடாது. எப்படி என்னை மீறி நடந்து? எங்க உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? எதுவுமே பிடிக்கல. யார் மேலயும் இருக்கிற கோவத்தை ஏன் மேல காட்டினா என்ன அர்த்தம்? எனக்கு யார் மேலயும் கோவம் கிடையாது. என் முழு கோவமும் உன் மேல மட்டும்தான். ஏன் மேலயா? நான் என்ன பண்ண? அப்பா, நடிக்கிறதுக்கு உனக்கெல்லாம் சொல்லியா தரணும்? அதான் ரொம்ப யதார்த்தமா நடிக்கிறிய. இங்க பாருங்க, தேவையில்லாமலாம் பேசாதீங்க. ஏய், நானா தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்? நீ தான் தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குற. அப்படி என்ன வேலை பார்த்துட்ட? சொல்லி தொலைங்க. அட்டேங்க அப்பா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற பாரு. ஏய், நானே சொல்றேன். இப்ப எதுக்கு உன் தங்கச்சி அனு கொண்டு வந்து என் ஆபீஸ்ல சேர்த்த? நான் சேர்த்தனா? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல உங்க சைன் தான் இருக்கு, பாத்தீங்கல்ல? என் சைன் தான் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது எப்படி எனக்கு தெரியாம என் சைன் அந்த பேப்பர்ல வந்தது? போட்டோ உங்களுக்கே தெரியலனா எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தான் இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாச்சே. இங்க பாருங்க, ஃப்ராட் அப்படி இப்படி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏய், இதுக்கப்புறம் பண்றதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாத்தையும் நீ நினைச்ச மாதிரி பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டியே. இப்ப எதுக்கு நீங்க பழசெல்லாம் பேசுறீங்க? ஏய், அப்படிதான் பேசுவேன். இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், அனு ஜாப்ல ஜாயின் பண்ணது எனக்கு தெரியாது. ஆஹா, நீ தான் சக்தியாச்சே. உனக்கு தெரியாம அனுவும் அசையாது. அப்புறம் எப்படி உன் தங்கச்சி அசைஞ்சிருப்பா? உங்க அக்கா கல்யாணத்தை பிளான் பண்ணி நீ இங்க வந்து ஒட்டிக்கிட்ட. இப்ப அனுவை கொண்டு வந்து ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்துட்ட. அடுத்து என்ன? நம்ம ஆபீஸ்ல டீ காஃபி கொடுக்க கோதாவரி கேட்டரிங் சர்வீஸ், லாஜிஸ்டிக் பிளானிங்க்கு சாமிநாதன் அப்பாயிண்டட். மொத்த குடும்பமும் இங்கே வந்து செட்டில் ஆயிருங்க. ஏய், என்ன என்னை பார்த்தா உனக்கெல்லாம் இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? இளிச்சவாயினா சிரிச்ச முகமா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வராதே. ஏய், ரொம்ப பேசாத, சொல்லிட்டேன் பாத்துக்கோ. நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஏய், அப்படிதான் நீ பேசுவேன். ஏன்னா நீ பண்றதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அவனு வேலைக்கு சேர்ந்தது எனக்கே தெரியாது. அது மட்டும் இல்ல, அவ ப்ராப்பரா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி தான் ஜாப்ல ஜாயின் பண்ணிருக்கா. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏய், இந்த மாதிரி கட்டுக்கதெல்லாம் உன்னை போல தெரியாத மாதிரி இருப்பாங்க பாரு, அவங்க கிட்ட போய் சொல்லு. கிட்ட வேணாம். சரி, இப்ப என்ன? நான் தான் பிளான் பண்ணி அவளை ஜாப்ல ஜாயின் பண்ண வச்சேன்னு சொல்றீங்களா? ஏய், அதுல என்ன சந்தேகம் வேண்டியது இருக்கு? ஆமா, நான் தான் பிளான் பண்ணி சேர்த்தேன். இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? பாத்தியா பாத்தியா, உண்மை வந்துருச்சு பாத்தியா? எனக்கு நல்லா தெரியும்டி, இந்த மாதிரி சகுனித்தனமான வேலை எல்லாம் உன்னால மட்டும்தான் முடியும். நான் தான் ஆமான்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன? ஏய், அதுக்கு அவ ப்ராப்பரா ஜாயின் பண்ணிருக்கா. நீங்க சைன் போட்டு தான் அவளை கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. நீங்களே நினைச்சாலும் அவளை வேலையை விட்டு உடனே தூக்க முடியாது. ஓ, அந்த திமிர்ல தான் நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? அந்த திமிர்ல இல்ல, நான் சிவாவோட பொண்டாட்டிங்கிற திமிர். ஏய், ச்சே, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சொல்லாத, கேக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. மாமா, அது என்ன தொட்டு தாலி கட்டினீங்கல்ல, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஜெய், ச்சே. இங்க பாருங்க மாமா, உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் உங்களோட பொண்டாட்டி. எனக்கு தூக்கம் வருது, காலையில ஆபீஸ் போகணும். குட் நைட் மாம்.
முடியலையே, கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஐயோ, ஆ முடியலடா சாமி. என்னாச்சு ரன்பீருக்கு? முடியலையே, அஜ்ஜோ, முடியலடா சாமி. முருங்கா குழம்பு சாப்பிட்டது தப்பா போச்சே. என்ன பண்றது, கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அஜ்ஜோ. என்ன ரன்பி சார், இங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது பண்ணிட போறேன், பேசாம போங்கம்மா. ஹே, பாஸ் கிட்ட அடி வாங்க போறாருன்னு நினைக்கிறேன். அதான் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க அடி வாங்குவீங்க, பேசாம போங்கம்மா. சங்கீதா, சார்? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்ப சொன்னேனே, அனுப்பிட்டீங்களா? அனுப்பிச்சிட்டேன் சார். அப்புறம் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ண சொன்னேனே, அதையும் பண்ணிட்டீங்களா? கரெக்ஷன் கார்த்திக் பண்ணிட்டேன் சார், எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல உங்களை அனுப்பிச்சு விடுங்க சார். என்னையா நீ ஃபைல்ஸ் பத்தி தானே விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், சுமாரியா? ஐயோ, என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காரு. அப்புறம் சங்கீதா, எல்லா ஃபைல்ஸையும் என் டேபிள் கொண்டு வந்து வச்சிருங்க. நான் ஒரு தடவை பார்த்தேன். கார்த்திக் சார், ஓகே சார். முதல்ல அந்த பொண்ணுங்களை போ சொல்லுங்க சார். ஐயோ, எதுக்குயா? சார், ஆபீஸ்க்கு ஏதாவது கெட்ட பேர் ஆயிரப்போது, முதல்ல அந்த பொண்ணுங்களை போ சொல்லுங்க சார். அம்மா, சரி நீங்க போங்கம்மா. அப்பா. ஐயோ, அச்சோ, என்ன இன்னைக்கு இப்படி போட்டு ஐயோ, தாக்குதே. இந்த நேரத்துல போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. எந்த நேரத்துல என்ன பண்ண உனக்கு தெரியாதா? சார், நீங்க வேற என் வேதனை புரியாமயே பேசிட்டு இருக்கீங்க. ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்தா. இன்னைக்கு ஒரு நாள் ஆஃப் டே லீவ் போடுங்கன்னு சொன்னா. நம்ம பாஸ பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, அதனால லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாங்க? சரி சரி, நீ போ, உன்னை எங்க பார்க்கணுமோ அங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா சார். நான் கூட எங்க வீட்லயோ இல்ல அவங்க வீட்லயோ போன் பண்ணி போட்டு கொடுத்துருவாளோன்னு நினைச்சேன். ஆனா அவ என்ன பழி வாங்கிட்டா சார். பழி வாங்குனாங்களா? எப்படி? அப்படி என்ன பழி வாங்கிட்டாங்க? என்ன சார் நீங்க மத்தியானம் லஞ்சுக்கே முருங்கக்காய் சாம்பாரு, முருங்கக்காய் கூட்டு, முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைப்பூ ரசம் செஞ்சு கொடுத்து கெடுத்துட்டா சார். இதுல என்ன இருக்கு? சரி, அதோட அது விளைவுதான் இப்படி ஆயிட்டேன் சார். யோ ரன்பீர், ஐயோ. முருங்காவுக்கும் பழி வாங்குறதுக்கு என்னையா சம்பந்தம்? என்ன சார் இப்படி கேட்டீங்க? முந்தானை முடிச்ச படத்தை நீங்க பார்த்தது இல்லையா? முதல்ல நீங்க போய் அந்த படத்தை போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் முருங்காவிலேயே குளிப்பீங்க சார். இது கூட தெரியாத பச்சை மண்ணா இருக்கீங்களே சார். ஐயோ, பாஸ் கிட்ட எப்படியாவது இந்த முருங்கால என்னதான் இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு தான் பார்க்கணும். சாமி, அடக்க முடியலையே. முந்தானை முடிச்சு படுத்து பார்க்கணுமா? அப்படி என்ன இருக்கும்? பாத்துருவோம். அவ பிள்ளைதாச்சி பொம்பளை கொஞ்ச நாளைக்கு போக்குவரத்து வச்சுக்காம இருந்தா உடம்புக்கு நல்லதுன்னு அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்ன இல்ல. இல்லைங்க இல்லைங்க எப்பல அவன் தான் இருக்க மாட்டாம தெரியுறானா? உனக்கு எங்க போச்சு அறிவு? உடனே பிடிச்சு வெளியே வெளியே வாசல்ல படியான்னு சொல்ல வேண்டியதானே? நீ அவனோட சேர்ந்து குத்துருச்சாக்கும். ராத்திரி வரைக்கும் வாசல்ல தானுங்க படுத்துட்டு இருந்தாரு. திடீர்னு பனி பெய்து உள்ள வாருன்னு சொன்னாருங்க. நானே ஏதாட்டும் ஒட்டு போட்டுனுங்க. கடைசியில பார்த்தா இந்த மனுஷன். ஏண்டி உன் புத்திய காமிச்சிட்டல? என் மேல தப்பில்ல வைத்தியர. நேத்து சோறுங்கிறப்ப வேண்டாங்க வேண்டாங்க இப்பதான் முருங்கா குழம்பு வச்சு ஊத்து ஊத்திட்டான். உனக்கு ஏதாவது இருக்கா? நானே அவனை தள்ளிப்படுன்னு சொல்லியிருக்கேன். அவனுக்கு போய் முருங்கைக்காய் குழம்பு வச்சு கொடுத்துருக்கியே. முருங்காயை தின்னு போட்டு அவன் சும்மா இருப்பானா? ஏதோ கல்யாணம் ஆன புதுசுல செஞ்சு கொடுத்தாலும் பரவாயில்ல. என்ன பொம்பளை போ. ஐயோ, ஓ இதான் விஷயமா? நம்ம ஆள முருங்கை மரத்திலே குளிப்பாட்டுவோம். ஓகே, எல்லாம் செஞ்சாச்சு. ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு பாப்போம். இதுல என்ன? சாப்பாடு. முருங்கைக்கீரை பொரியல். இதுல என்ன இருக்கு? முருங்கைக்காய் கூட்டு, முருங்கைக்கீரை டால். இதுல முருங்கைக்காய் சாம்பார். அடடடடா, முருங்கைப்பூ ரசம். என்ன ஒரு வாசனை! லிக்விட் ஐட்டம். இதுலயே மாமா காலி. என்ன மாமா இன்னும் காணோம்? இன்னைக்கு மட்டும் இதெல்லாம் மாமா சாப்பிட்டோம். நம்ம கிட்ட வசமா மாட்டிப்பாரு. வராரு. அமைதி அமைதி. வாங்க மாமா. ஏய், என்ன ஓப்பனிங்ல நெளிற? உட்காருங்க சாப்பிடுங்க. ஆமா ஆமாங்க. அவங்க அப்பவே சாப்பிட்டு தூங்கிட்டாங்க மாமா. தூங்கிட்டாங்களா? அதுக்குள்ளேயுமா?
ஆமா மாமா. சரி இன்னைக்கு நான் உங்களுக்கு பரிமாறேன். நீயா? ஆ, சரி, இன்னைக்கு என்ன சமையல்? சமையலா? மாமாக்கு முருங்கக்காய் பத்தி தெரியுமா? ஏன் மாமா, நீங்க பாக்கியராஜ் சார் படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா? ஏய், இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஐயோ சொல்லுங்க மாமா. பார்த்ததில்ல. அப்பா தப்பிச்சு. சமையல் என்னன்னு தானே கேட்டீங்க? முருங்கக்காய் சாம்பார், முருங்கக்காய் பொரியல், முருங்கக்காய் கூட்டு, முருங்கக்காய் ரசம், முருங்கைக்கீரை டால். முருங்கைக்கீரை தாலா? ம். ஏய், என்ன நடக்குதுங்க? ஏய், என்ன எல்லாம் முருங்கைக்காய் ஐட்டமா இருக்கு? ஏன் மார்க்கெட்ல வேற காய்கறியே கிடைக்கலையா என்ன? ஆமா, இது எல்லாத்தையும் யார் பண்ணா? யார் பண்ணவா? இதெல்லாம் உங்க அம்மா தான். எங்க அம்மாவா? இருக்கவே இருக்காது, சான்ஸே இல்ல. எங்க அம்மாக்கு முருங்கைக்காய் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது உங்களுக்கு பிடிக்கும்னு உங்க அம்மா அதை செய்ய சொன்னாங்க. எனக்கும் முருங்கைக்காய் பிடிக்காதுன்னு எங்க அம்மாக்கு நல்லாவே தெரியும். என்னது முருங்கைக்காய் பிடிக்காதா? சுபத்திரன் தெளிவா தான் வளர்த்து வச்சிருக்கோம். அங்க என்ன முணுமுணுப்பு? ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லு, இதெல்லாம் நீ தானே பண்ண? ஐயோ மாமா, இதெல்லாம் எனக்கு செய்யவே தெரியாது. இதுல ஒண்ணு செஞ்சாலே அது பெரிய விஷயம். இத்தனையும் நான் எப்படி செய்ய போறேன்? ஒருவேளை மீனாட்சி அக்கா கூட இதெல்லாம் செஞ்சிருக்கலாம். அதான பார்த்தேன். நீ எங்க இதெல்லாம் செய்ய போற? சரி, எனக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வேணாம். கொஞ்சோண்டு கர்ட் ரைஸ் மட்டும் கொடு. கர்ட் ரைஸா? ஐயோ. என்ன ஐயோ? அது அது ஜெய் ஜெய், இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு என்ன அடிக்க வர? மாமா, என்ன மாமா உங்க வலது கண்ணு இவ்ளோ ரெட்டா இருக்கு? அத அங்க நின்னு கேட்க வேண்டியதானே? அது உடம்புல ரொம்ப ஹீட் அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான். நல்லா தூங்கிய பல நாள் ஆகுது. எங்க நீங்கெல்லாம் தூங்க விடுறீங்க? ஒண்ணு ஏசி ஆஃப் பண்ற, இல்ல ரிமோட் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிற, இல்லன்னா நடுக்கட்டில ஏறி படுத்துக்கிற. அதுவும் இல்லாம அந்த பாட்டி நடு ராத்திரில அடிக்கடி கத்துது. இதுல நான் எங்க தூங்குறது? ஏய், இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? மாமா சம்பந்தம் இருக்கு மாமா. முருங்கைக்காய் உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி. உடம்புல இருக்கிற சூட்டெல்லாம் தூக்கிரும். என்னது? இது உடம்புல இருக்கிற மொத்த சூட்டையும் குறைச்சிரும்னு சொன்னேன். ஓ, வெரி இன்ட்ரஸ்டிங். ஆமா மாமா, நீங்க பாக்கியராஜ் படத்தை பாத்திருந்தீங்கன்னா இத பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாக்கியராஜ் சாரே சொல்லிட்டாரா? அவர் கொஞ்சம் விவரமான ஆள் தான். அவர் சொன்னார்னா கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். சரி, எனக்கு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா வை, நான் பொறுமையா சாப்பிடுறேன். கொஞ்சம் என்ன மாமா, மொத்தமே உங்களுக்கு தான். இன்னைக்கு முருங்கைக்காவை சாப்பிட்டு உடம்புல இருக்கிற மொத்த சூட்டையும் இறக்குறேன். ஏசி படமே உடம்பு அப்படியே சில்லுன்னு இருக்கணும். இருக்கும்ல? இருக்கும். ஏன் இருக்காது? இத்தனை நாளா நமக்கு இந்த முருங்கைக்காய் மேட்டர் தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா டெய்லி முருங்கைக்காவை சேர்த்திருப்பேன். அட, இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சாப்பாடு மட்டும் இல்ல, ரொமான்ஸையும் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? மாமா ஏய், சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன், நீ முத இடிக்காம பரிமாறு. ஓகே. ஏய், சாப்பிட விடு. நல்லா சாப்பிடுங்க. டேய், என்ன வாலண்டியரா பண்ணிட்டு இருக்க? நான் வேணுட்டே பண்ணல. அந்த முருங்கைக்காய் தால்னா ஏதோ ஒன்னு சொன்னியே, அத கொஞ்சம் வை. வைக்கிறேன். இப்ப நான் சாப்பிடவே வேணாமா? சரி சாப்பிடுங்க. இதுக்கு பேரு தான் சுத்தி சுத்தி பரிமாறுறதா? நல்லா சாப்பிடுங்க. இதோட வேலை என்னன்னு கொஞ்ச நேரத்துல தெரியும். மாமா சாப்டர் க்ளோஸ். என்ன மாமா, நல்ல எலும்பு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறீங்க? சூடு குறைக்கணும்ல? ஓ, ஐயோ மாமா, சூப்பர் மாமா நீங்க. உங்க பிரெயின் வேற. ஐயோ மாமா, இந்தாங்க பொறுமையா சாப்பிடுங்க. என்ன அவசரம்? எல்லாமே உங்களுக்கு தான். கையெடு. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாக்கியராஜ் சார் தான் எனக்கு கொலை தெய்வம். முருங்காவை பத்தி தெரியாம இப்படி தின்றீங்களே மாமா.
சாப்பிடுங்க அவனை இன்னைக்கு நீ காலி. என்னங்க மாமா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டுட்டீங்க? எல்லாத்தையும் சாப்பிட்டேனா? ஏன் நீ என்ன சாப்பிடலையா என்ன? இல்ல இல்ல நான் சாப்பிட்டேன். ஆனா நீங்க எப்பவும் இப்படி சாப்பிட மாட்டீங்கல்ல, அதான் கேட்டேன். அது எல்லாம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சா, அதனால ஃபுல் கட்டு கட்டிட்டேன். ஓ அதுவும் இல்லாம முருங்கைக்காய் சூட்டை தணிக்கும்னு வேற சொன்னியா, அதான் ஃபினிஷ். அடடடடா சூப்பர் மாமா. ஏய், அந்த முருங்கைப்பூ ரசம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அத கொஞ்சம் லாஸ்டா ஃபினிஷிங் டச் கொஞ்சம் கூட. அடடடடா மாமா இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ரசம் ஆ. மாமா முருங்கைப்பூ ரசம். அடடடடா எவ்வளவு அழகா உறிஞ்சிரீங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். இன்னொரு கரண்டி வேணாமா வேணாமா போதும். போதுமா? இந்த டேஸ்டோட அப்படியே போய் தூங்குறேன். முருங்கைக்காய நம்ம தூங்க போறியா? பொடி போ, இன்னைக்கு ராத்திரி இருக்கு உனக்கு கச்சேரி. போ.